டெல்லியில குளிர் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. வீட்ல வேற டைல்ஸ் போட்டிருக்காங்களா, கால கீழ வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு குளிர் அதிகமாயிருச்சு. அது பத்தாதுன்னு இந்த கதவுக்கு அடியில உள்ள கேப்ல இருந்துலாம் காத்தடிச்சு குளிர் பயங்கரமா இருக்குதுங்க. நைட்டு எல்லா கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு தூங்குனாலுமே, பிள்ளைகளுக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி சளி பிடிச்சு மூக்கு அடைச்சுக்கிடுது. மூச்சு விட முடியாம சின்ன மவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். சரி பார்த்தேன், இது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு, மீஷோல இந்த ரூ. 100க்கு கீழ இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. இது என்ன பார்க்கறதுக்கு கம்பு மாரி இருக்குன்னு தான் பார்க்கீங்க. இந்த கதவுக்கு இடையில உள்ள கேப்பு, இந்த கதவு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்துச்சுன்னா அந்த இடையிலேருந்து குளிர்லாம் ஏறாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முன்னாடியே இதை வாங்கி எங்கள் வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஊரில். அது வந்து கதவு கேப்பு கிடக்கும், அதுக்காண்டி முழு கதையை மாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு ரூ. 10 20 ப்ராடக்ட்டை வாங்கி கதவை வந்து சேஃப்டி பண்ணிக்கிட வேண்டியதுதான். அதனால் வந்து இங்கேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே நல்லாவே இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் உள்ள கதவுலலாம் மாட்டியாச்சுங்க. அப்போ நல்லா கப்பு சிப்புன்னு அடைச்சாச்சா. இப்போ வந்து குளிர் உள்ளே ஏறாதா, எப்படி நம்ம ஐடியா. அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்ல வந்து கேப்பு கிடந்தா அதை வந்து செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டியாச்சு. இனிமேல் எப்படி குளிர் நம்மளை தாக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க போகுது இன்னைக்கு.